என்னங்கா ஏதோ கையில ஊத்துறீங்க வேற கலர் வேற வித்தியாசமா தெரியுது. நல்ல இது ஒரு வந்து தேங்காய் எண்ணெய்ப்பா. எங்கள் ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராதிகான்னு ஒருத்தவங்க சோப்பு தயாரிக்கணும்னு சொல்லலாம். அவங்க தான் இந்த ஆயிலும் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 விதமான மூலிகை பொருள் சேர்த்துருக்காங்க. 5 விதமான ஆயிலும் சேர்த்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு மெயினாக நம்ம பொடுகு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணோம்னா பொடுகு இருக்காது. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக முடி உதிர்வே இருக்காது. இதுதான் இதில் இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எங்களுக்கு வந்து குழுவில் வந்து எல்லாமே கற்றுத் தராங்க. எங்கள் ஊர்லேயே வந்து எல்லாமே சொல்லித் தராங்க. அதை பயன்படுத்திட்டு தான் இவங்க இந்த பொருள்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கோம். ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொன்னுச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து தயார் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அந்த சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த ஆயிலும் கொண்டு வந்தாங்க. இது அவங்க தயாரிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஆயில் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, அடுத்து இவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்களும் தொடர்ந்து ஒருத்தரோட வருமானம் மட்டும் இல்லாமல் ஒரு குழுவில் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாகவே நாங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.